Hey guys, நான் ஷிபின். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் hexagonlabs.com. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ANSYS Workbench யூஸ் பண்ணி நம்ம இந்த கான்செப்டை, அதாவது ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அரவுண்ட் ஏ சர்க்குலர் ஹோல் இன் ஏ பிளேட் அண்டர் டென்ஷன். ஸோ இந்த கான்செப்டை நம்ம Workbench யூஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த Workbenchக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன்னா என்ன, ஸோ இது டெக்னிக்கலி என்னன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோக்கலைஸ்டு ஸ்ட்ரெஸ் மெட்டீரியல் கிரியேட் ஆச்சுன்னா அதுதான் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் பிளேட் இருக்குது, ஓகேவா? இதுதான் இதோட லென்த்து அண்ட் இதுதான் இந்த பிளேட்டோட விட்த்து. அண்ட் போத் ஹெண்டில் பார்த்தீங்கன்னா டென்சைல் லோட் எஃப் ஆக்ட் ஆகுது, ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இருக்குது, அதில் இந்த ஒரு எண்டை நான் வெல்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகேவா? எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. ஸோ அதனால் அது ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் அனதர் சைடில் பார்த்தீங்கன்னா டென்சைல் லோட், அதாவது ஃபோர்ஸ், சரியா? அதை நான் இந்த பிளேட்டுக்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது இந்த லோடை நம்ம இந்த டேரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், லோட் டேரெக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் பிளேட்டை நான் இந்த சைடு புல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு லோட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த லோட் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த சென்ட்ரல் ஒரு ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோல் இல்லை அப்படின்னா ஒரு பிளெயின் பிளேட்டாக வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இன்கேஸ் சென்டரில் ஒரு டயாமீட்டரில் ஒரு ஹோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல தான் இதோட மேக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகும். ஸோ அதாவது அந்த ஹோல் ஏரியா இருக்குது தெரியுமா, அந்த ஹோல் ஏரியாவில் தான் ஒரு லோக்கலைஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக கான்சென்ட்ரேட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக ஆச்சுன்னா, ஒரு நார்மலாகவே ஒரு மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோடு வெஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு லோக்கலைஸ்டு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா 3 டைம்ஸ் ஹையராக இருக்கும், ஓகேவா? இது டேமேஜ் ஆகிறதுக்கும் இம்பேக்ட் ஆகிறதுக்கும் ஹையர் 3 டைம்ஸ் ஹையராக இருக்கும். ஸோ இதோட காசஸ்லாம் என்ன? ஸோ எதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஒரு பிளேட்டில் ஒரு ஹோல் இருக்கோ, இல்லைனா ஒரு ஷார்ப் இன்டர்னல் கார்னர்ஸ், சரியா? இதுதான் இதை தெரியும், இதுதான் ஷார்ப் இன்டர்னல் கார்னர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஷார்ப் இன்டர்னல் கார்னர் இருந்துச்சுன்னா, த்ரெட் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி க்ரூஸ் இருந்துச்சுன்னா, சர்ஃபேஸில் ஏதாவது டேமேஜ் இருந்தால், கிராக் இருந்தால், ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அந்த இடத்துல க்ரியேட் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அலாங் தி ஹாரிசான்டல் சென்டர் லைன். ஸோ இந்த கிராஃப் எதை ரிப்ரசன்டேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இம்பேக்டை பற்றி தான் இது ரிப்ரசன்டேட் பண்ணுது. இதே மாதிரி நம்ம இந்த ஹோலை சுற்றி இருக்கிற நாமினல் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, பாயிண்ட் அவுட் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி இந்த ஃப்ளோ அந்த அந்த ஹோலோட எட்ஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அந்த இடத்துல நம்மளுக்கு ரீச் ஆகுது, ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் இந்த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷனை தான் ரெப்ரசன்டேட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் எஃப்இஏ மெஷ் நான் ANSYS Workbenchல ஒர்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு இது என்னன்னு சொல்கிறேன். ஸோ கிராக் ஜோன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கிராக் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லோட் ஆக்ட் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் இந்த 2 இடத்துல தான் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு அங்கே தான் இம்பேக்ட் ஹையாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர், கேடி. ஸோ இந்த சார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், இந்த ஹோல் எட்ஜுக்கு இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்டின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நம்மளுக்கு வேணும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டி டிவைடட் பை டபிள்யூ, ஓகேவா? அதாவது டயாமீட்டர் ஆஃப் த ஹோல், ஓகேவா? டயாமீட்டர் ஆஃப் த ஹோல் டி டிவைடட் பை டபிள்யூ. டபிள்யூ பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்டோட விட்த்து. ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் பிளேட் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, அதில் ஒரு ஹோல் ட்ரில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த டிடபிள்யூ வேல்யூ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரில் பண்ணலாம். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டரை ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த சார்ட்டை அவங்க க்ரியேட் பண்ணாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம ஒரு மாடல் டிசைன் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போது நான் இதோட டயாமீட்டர் ஒரு 30 டயாக்கு எடுத்துக்கிறேன், ஓகேவா? 30 டிவைடட் பை டபிள்யூ, அதாவது 100 அப்படின்னு பார்த்தா 0.3 நம்மளுக்கு வரும், சரியா? ஸோ அந்த சார்ட்டில் நம்மளுக்கு 0.3 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸாக்சிஸில் பார்த்தீங்கன்னா 0.2க்கும் 0.4க்கும் சென்டரில் நம்மளுக்கு 0.3 வரும், ஓகேவா? இந்த கிராஃபில் கரெக்டாக. ஸோ அதில் நம்ம இந்த கர்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கர்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்,
இந்த டயாமீட்டர் நம்மளுக்கு இது இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு கேடியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கர்வில் நம்மளோட வேல்யூ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.3. ஸோ அதாவது நீங்கள் இப்படி செக் பண்ணிங்கன்னா தெரியும் நம்மளோட வேல்யூ 2.5ல இருக்குது. ஓகேவா? அப்போ நம்மளோட கேடியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.5. சரியா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. நான் அந்த ஃபார்முலாவும் வந்து நம்ம ஹேண்ட் கால்குலேஷன் போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஸோ இதுதான் வந்து கேடி வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி நான் அதில் சில ஈக்குவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஹேண்ட் கால்குலேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆன்சிஸில் வந்துட்டு நம்ம இதை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் கால்குலேஷன் யூஸ் பண்ணி இதே மெத்தடை நம்ம ஹேண்ட் கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணி அதில் வர ரிசல்ட்டையும் அண்ட் நம்மளோட எஃப்இஏ சாஃப்ட்வேர் அதாவது ஆன்சிஸ் ஒர்க் பெஞ்சில் நம்ம அனாலிசிஸ் பண்ணி வர ரிசல்ட்டையும் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி நம்ம ஹேண்ட் கால்குலேஷன் பண்ணுறதோட நம்ம ஆன்சிஸில் கொடுக்குற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஆக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எரர் பர்சன்டேஜ் வரும் நம்ம ஹேண்ட் கால்குலேஷன் பண்ணுறதுக்கும் அண்ட் அதே மாதிரி நம்ம ஆன்சிஸில் வந்து பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன எரர் பர்சன்டேஜ் கொடுக்கும். சரியா? ஃபார்முலா தான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் இந்த ஈக்குவேஷன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சிக்மா நாம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நாமினல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? நாமினல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு எஃப் அதாவது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து நம்ம இந்த பிளேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஒரு டென்சைல் லோடு வந்து நம்ம அதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதோட வேல்யூ தான் வந்து எஃப் டிவைடட் பை டபிள்யூ அதாவது வித் ஆஃப் த பிளேட். இந்த வித் ஆஃப் த பிளேட் தான் வந்து டபிள்யூ அண்ட் அதே மாதிரி மைனஸ் டி அதாவது நம்மளோட ஹோலோட டயாமீட்டர். சரியா? அதுதான் டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட பிளேட்டோட திக்னஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நார்மலாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இந்த பிளேட்டில் ஆக்ட் ஆச்சுன்னா அதோட நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம இதை கண்டுபிடிக்கப்படும். சரியா? அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அட் ஹோல் ஹெட்ஜ். ஸோ இந்த ஃபார்முலா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? அதில் சென்டரில் நடுவில் ஒரு ஹோல் வந்திருக்கு. ஸோ அந்த ஹோல் வரும்போது அங்கே வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் நடக்கும். ஸோ அதோட ஃபார்முலா தான் வந்து நம்ம இங்கே அதாவது சிக்மா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு கேடி அதாவது ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் இன்டூ நம்ம நாமினல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? இதை இன்டூ பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பர்சன்டேஜ் எரர். ஸோ நம்மளோட மேத்தமெட்டிக்கலில் டிரைவ் பண்ண வேல்யூக்கும் அண்ட் எஃப்இஏல வந்த அந்த சாஃப்ட்வேரில் வந்த ரிசல்ட்டையும் வந்து ரெண்டுத்தையும் நம்ம எவ்வளோ எரர் பர்சன்டேஜ் வந்திருக்கு அதாவது அது எரர் கிடையாது, அவ்வளோ அக்யூரசி வந்து நம்ம எஃப்ஏ சாஃப்ட்வேர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரி, அந்த எரர் பர்சன்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் இதை சொல்லியிருந்தேன் இதோட வேரியபிள்ஸ்லாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து இதோட ஜியோமெட்ரி அண்ட் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஆன்சிஸில் வந்து அந்த 3D மாடலை வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஓகேவா? அதை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து இந்த ஆன்சிஸில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வர ரிசல்ட்டை வச்சு நீங்கள் ஆன்சிஸில் க்ரியேட் பண்ணி அதோட ரிசல்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஷீட்டை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கால்குலேஷன்ஸை நம்ம டிரைவ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? என்னென்ன கிவன் டேட்டா எடுத்திருக்கேன்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஹோல் அதாவது டி வந்து 30 mm எடுத்திருக்கேன். சரியா? அண்ட் வித் ஆஃப் த பிளேட் டபிள்யூ அது வந்து நான் 100 எடுத்திருக்கேன். அண்ட் திக்னஸ் ஆஃப் த பிளேட் வந்து டி அதாவது 10 mm எடுத்திருக்கேன். அண்ட் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 100 kN அதாவது 10,000 N அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா? இப்போது எனக்கு அதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும். அதான் என்னோட டார்கெட் இப்போது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அதாவது சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டு கேடி இன்டூ நாமினல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? இப்போது நம்மக்கிட்ட இந்த ரெண்டு வேல்யூமே கிடையாது. சரியா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா கேடி வேல்யூவை நம்ம கண்டுபிடிப்போம். அண்ட் கேடி வந்து நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் சார்ட் இருக்குது. ஓகேவா? நம்ம அந்த இன்ஜினியரிங் சார்ட் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு வந்திருக்க வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.3. ஸோ இந்த கர்வ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.5ல் இருக்குது. சரியா? அப்போது நான் என்னோட கேடி வேல்யூ வந்து 2.5. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த கேடி வேல்யூ வந்து இந்த சார்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து இந்த அப்ராக்சிமேட் வேல்யூவை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதுக்கு செப்பரேட்டாக நம்மளுக்கு ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மெத்தட் 2. ஓகேவா? இந்த மெத்தட் 2ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேடி ஈக்குவல் டு 3 மைனஸ் 3.13 இன்டூ நம்மளுக்கு டி டிவைடட் பை டபிள்யூ அதாவது டயமீட்டர் ஆஃப் த ஹோல் அண்ட் ஆஃப் த பிளேட். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி
உங்களோட வேல்யூ இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்கேயும் பண்ணணும், இங்கேயும் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வேல்யூ வந்து ஸ்கொயர் ஆகுது, கியூப் ஆகுது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இன்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட்டை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேட் வித்துக்கும் அண்ட் அதே மாதிரி ஹோல்ஸுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சார்ட்டை வந்து ரிலேட்டிவாக லைக் இது இவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கேடி வேல்யூ இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி கர்வ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா டைமும் உங்களுக்கு கேடி வேல்யூவை அந்த இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த சார்ட்லேருந்து ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஆக்யூரேட்டான வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா கேடியோட வேல்யூ வந்து 2.34. ஸோ இதுதான் என்னோட கேடி வேல்யூ. ஸோ நான் கேடி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா நாமினல் ஸ்ட்ரெஸ் அதாவது சிக்மா நார்ம் கண்டுபிடிக்க போகிறேன். அதோட ஃபார்முலா வந்து ஆல்ரெடி என்னோடய ரெஃபரன்ஸ் ஷீட்டில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எஃப் டிவைடட் பை W minus D T, அதாவது width of the plate minus diameter of the hole, T வந்து thickness of the plate. ஓகேவா? ஸோ F வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 10,000 நியூட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1428. ஓகேவா? இதை வந்து ரவுண்ட் அப் பண்ணிக்கிறேன், சரியா? ஸோ அதனால் டிவைடட் பை 100, ஸோ 14.28. ஸோ இதுதான் என்னோட நாமினல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? இப்போது எனக்கு நாமினல் ஸ்ட்ரெஸ்ஸும் கிடச்சிருச்சு அண்ட் கேடியோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த எட்ஜில் கான்சென்ட்ரேட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு சிக்மா மேக்ஸ் அதாவது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு கேடி இன்டூ சிக்மா நார்ம் அதாவது நாமினல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஈக்குவல் டு கிடச்ச கேடியோட வேல்யூ 2.34 இன்டூ அப்புறமா நாமினல் ஸ்ட்ரெஸ் 14.28. ஸோ எனக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 33.41 மெகா பாஸ்கல் வருது. ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ANSYS Workbenchல FEA அனாலிசிஸ் அதாவது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வர ரிசல்ட்டை நம்ம இது கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன்னா என்ன அண்ட் அதோட ஃபேக்டர்ஸ், அப்புறமா அதோட தியரியை பற்றி நம்ம பார்த்தோம் அண்ட் அதோட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸை நம்ம போட்டு பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மாடியூலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வந்து ANSYS யூஸ் பண்ணி நம்ம அந்த மாடல் எப்படி நம்ம 3D மாடல் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அண்ட் அதை எப்படி அந்த மாடல் எப்படி செட்டப் பண்ணுறது நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு மிஷின் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷனை சால்வ் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்ஸையும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் ஒரு QR கோட் இருக்குல்ல, அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா என்ன LinkedIn, Facebook, Instagram எதில் வேணாலும் டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு இல்லைனா ஏதாச்சும் ரிக்குயர்மெண்ட்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் அகெயின். திஸ் இஸ் Shibin signing off. Bye bye.